ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் விமானப்படை முன்னாள் தளபதி தியாகி அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 12 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. பல்வேறு இடங்களில் சோதனை நடத்திய அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். விவிஐபிக்கள் பயணம் செய்ய 12 நவீன ஹெலிகாப்டர்களை வாங்க இத்தாலிய நிறுவனம் அகஸ்டா வெஸ்ட்லாண்டுடன் மத்திய ராணுவ அமைச்சகம் 2010இல் ஒப்பந்தம் செய்தது. 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தை பெற அகஸ்டா வெஸ்ட்லாண்டின் தாய் நிறுவனமான பின் மெக்கானிக்கா நிறுவனம் 10% தொகையை இந்தியாவில் உள்ளவர்களுக்கு லஞ்சமாக கொடுத்ததாக புகார் எழுந்ததால் அதன் தலைமைச் செயல் அலுவலர் கியூசிப் ஓர்சியை இத்தாலிய போலீசார் கைது செய்தனர். இந்திய அரசியலிலும் இப்பிரச்சினை பூதாகரமாக கிளம்பியதால் சிபிஐ விசாரிக்க துவங்கியது. கடந்த திங்களன்று ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய ஆவணங்களை இந்தியாவுக்கு இத்தாலிய அதிகாரிகள் வழங்கினர். புரோக்கர்கள் மூலமாக முன்னாள் விமானப்படை தளபதி தியாகியின் உறவினர்களுக்கு லஞ்ச பணம் வந்து சேர்ந்த விவரங்களும் அதில் இருந்தன. ஆவணங்கள் கிடைத்த 2வது நாளிலேயே சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. முன்னாள் தளபதி எஸ்பி தியாகி, அவரது உறவினர்கள் ஜூலி, டோக்சா உள்ளிட்ட 12 பேர் மற்றும் 4 நிறுவனங்களின் பெயர்கள் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் சந்தோஷ் பக்ரோடியா சகோதரர் சதீஷ் பக்ரோடியாவின் பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. சதீஷ் தலைவராக உள்ள ஐடிஎஸ் இன்ஃபோடெக் இந்தியா நிறுவனத்தின் மூலமாகத்தான் 72 லட்சம் ரூபாய் லஞ்சப்பணம் தியாகியின் உறவினர்களுக்கு வந்து சேர்ந்துள்ளதாக இத்தாலிய ஆவணங்கள் கூறுகின்றன. டெல்லியில் உள்ள பின் மெக்கானிக்கா, அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் நிறுவனங்களின் அலுவலகங்கள் உட்பட 16 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றினர். டெல்லியை சுற்றியுள்ள நகரங்கள், சண்டிகர் ஆகிய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர்.